ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப் 5 பெஸ்ட் ஆக்ஷன் அனிமே பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட் நான் எதை வச்சு போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனிமையோட ஃபேன் பேஸை வச்சோம், அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு சில அனிமேஸை வச்சு தான் நான் இந்த லிஸ்ட்டை போட்டிருக்கேன். இப்போ நம்ம 5ஆவதாக பார்க்க போகிற அனிமே என்னென்னா செயின்சா மேன். இந்த அனிமேவை நான் ஏன் 5ஆவது இடத்துல போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த அனிமேல வந்து ஆக்ஷன் இருக்கும், ஆக்ஷன் சூப்பராகவே இருக்கும். பட் இதை ஏன் நான் 5ஆவது இடத்துல போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த அனிமேல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் கோர் அப்படி இருக்காது. இந்த அனிமே வந்து ரொம்ப காமெடியாக, ரொம்ப ஒரு ஹியூமரஸாக நிறைய சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வரும். அதனால தான் இதை நான் 5ஆவது இடத்துல போட்டிருக்கேன். அதாவது ஒரு உதாரணத்துக்கு நான் எப்படி சொல்லணும்னா, ஆக்ஷன் சீக்வன்ஸே வராது. ஒருவேளை ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்துருச்சுன்னா, நீங்கள் செயின்சா மேன்ன்ற அனிமேவை பார்க்குறத தாண்டி அந்த ஃபைட் சீக்வன்ஸ்குள்ளே உள்ளே இன்வால்வ் ஆகி பார்த்துட்ருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு கோர் ஃபைட்டாக இருக்கும். ரத்தம் தெறிக்க கதற அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இருக்கும். அந்த காரணத்தினால நான் இதை 5ஆவது இடத்துல போட்டிருக்கேன். இந்த அனிமேவை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இது தரமான ஒரு அனிமே. நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்க இந்த அனிமே லிஸ்ட்டில் எந்த அனிமையோட ஸ்டோரி பற்றியும் நான் பேச மாட்டேன், எக்ஸ்ப்ளனேஷன் பற்றியும் பேச மாட்டேன். ஜஸ்ட் ஆக்ஷனை பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன். ஏன்னா ஸ்டோரியை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அதுக்கு தனியாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் போடுவேன். அதனால தான் நான் இவ்வளோ ஷார்ட்டாக பேசுகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் இந்த அனிமேல ஆக்ஷன் எப்படி இருக்குது, இந்த லிஸ்ட்டில் இருக்க அனிமேல ஆக்ஷன் எந்தெந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ இப்போ நம்ம 4th இருக்க அனிமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வின்லேண்ட் சாகா. இந்த அனிமே பற்றி நான் சொல்லவே வேண்டாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேரோட ஃபேவரட்டான அனிமேவாக இருக்கும். சீசன் 2 தான் கொஞ்சம் சொதப்பி விட்டாங்க. சரி, நம்ம அதெல்லாம் விடுவோம். இப்போ இந்த அனிமேல ஆக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஆன்லைன் மாதிரி சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து கதையை சொல்லலை, ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ளேவர் மாதிரி சொல்லிடுறேன். இந்த அனிமே வந்து ஒரு பீரியாடிக் அனிமே. இந்த அனிமேல சொல்லவே வேண்டாம், நிறைய வார் சீக்வன்ஸு, நிறைய ஃபைட் சீக்வன்ஸு, நிறைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்த பீரியாடிக் டைமில் என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்களோ அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதாவது இது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன பையன்ல இருந்து வயசான கிழவங்க வரைக்கும் கத்தியால் குத்திட்டு சாவாங்க, கிடல் குந்தானி எல்லாம் வெளியே வந்து கிடக்கும். இந்த மாதிரி தான் வின்லேண்ட் சாகாவே புஷ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அது ஒரு பீரியாடிக் டயத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. அங்கே நிறைய போர்கள் நடக்கும், நிறைய ஏமாற்றுவாங்க, நிறைய இந்த கொள்ளையடிப்பாங்க, கொலை பண்ணுவாங்க, நிறைய என்ன சொல்கிறது, ஒரு கோல்டு வார்ஸ் நடக்கும். இந்த மாதிரியான எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. இதில் என்னென்னா, நீங்கள் வந்து ஆக்ஷனுக்கு பஞ்சமே பட வேண்டாம். அதாவது நான் சொல்கிறது சீசன் 1. சீசன் 2க்கு நீங்கள் ஆக்ஷனை நம்பி போனீங்கன்னா நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆவீங்க. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, அது சீசன் 2 பார்த்தவங்களுக்கு தெரியும். அதை நான் தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் போடுறேன். நீங்கள் இந்த அனிமே கண்டிப்பாக பார்க்கணும். சீசன் 1 பார்த்தீங்கன்னா சீசன் 2 தானாகவே உங்களுக்கு பார்க்கணும்னு தோணும். பட் நீங்கள் ஆக்ஷனுக்காக ஒரு அனிமே பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வின்லேண்ட் சாகா சீசன் 1 பார்க்கலாம். ரத்தம் வெள்ளத்தில் ஆறாகணும். ஸோ இந்த அனிமே வந்து ஒரு மஸ்ட் வாட்சான அனிமே. நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆக்ஷனுக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம தேர்டாக பார்க்க போகிற அனிமே என்னன்னா, டீமன் ஸ்லேயர். இந்த அனிமே பற்றி நான் சொல்லவே வேண்டாம். இந்த அனிமையோட பேர்லேயே இருக்குது டீமன் ஸ்லேயர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அனிமையோட கதை நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அனிமையை எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, டீமன்ஸ் எல்லாத்தையும் வெட்டி தள்ளணும், அழிக்கணும். இதுதான் வந்து ஒரு கதையாகவே இருக்கும். இதுக்கு நடுவில் சின்ன சின்ன கதைகள் இருக்கும். எப்படின்னா, தங்கச்சி பாசம், அண்ணன் பாசம், அந்த மாதிரி குரு பாசம், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனால் ஒரு பேஸான விஷயம் என்னென்னா, டீமன்ஸை கொல்லணும். அதே மாதிரி டீமன்ஸுக்கு இந்த டீமன் ஸ்லேயர்ஸை கொல்லணும். இதுதான் ஒரு சீசன்லேயுமே சரி, ஒரு எபிசோட்லேயுமே சரி, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு எபிசோடில் உங்களுக்கு அந்த ஆக்ஷன் வந்து, அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து மனசுக்கு திருப்தியாக இல்லைனாலுமே, அந்த சீசன் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லைவ் ஆக்ஷன் படம் பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்துருவாங்க. அந்த கிளைமேக்ஸ், அந்த சீசனோட எண்டிங்கில் அந்த ஒரு வில்லனை கொல்லும் போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பாருங்கள். அந்த ஒரு எப்படா கொல்ல போகிறான் இவனை, அந்த மாதிரி ஒரு ரொம்ப உள்ளே கொண்டு போயிடுவாங்க. ஆக்ஷன் அந்த மாதிரி தரமாக இருக்கும். அப்புறம் இந்த ட்ரைனிங் எடுக்கிற சீக்வன்ஸு, அதுவுமே ரொம்ப ஆக்ஷனாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அந்த விதமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீமன் ஸ்லேயரில். அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமே எதுக்கு நான் 3rd ப்ளேஸில் போட்டிருக்கேன்னு சொன்னேன்னா, நார்மலாக சண்டை போடுறது இருக்கட்டும், இப்போ நம்ம கையில் குத்துறது, அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது, இந்த மாதிரிலாம் இருக்கட்டும். பட் இந்த டீமன் ஸ்லேயரில் வந்து ஒரு டீமன் ஸ்லேயர்ஸுக்குமே ஒரு பவர் இருக்கும். அந்த பவரை வச்சு நீங்கள் ஃபைட் பண்ணுறதை பார்க்கும்போது தரமாக இருக்கும். உதாரணத்துக்கு டான்ஜிரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபயர் ப்ரீத் பண்ணுவான், வாட்டர் ப்ரீத் பண்ணுவான், அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. அந்த மாதிரி லவ் அஷீரா, அந்த மாதிரி நிறைய பேர் வித்தியாசமான ட்ரிக்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபைட்டு பார்க்கவே தரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டீமன் ஸ்லேயரில் மட்டும்தான் இந்த ஃபைட் சீக்வன்ஸ் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த அனிமே நான் 3rd லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். இது வந்து மஸ்ட் வாட்சான அனிமே. ஆக்ஷனுக்கு நீங்கள் ரொம்ப லவ்வர்னா கண்டிப்பாக இந்த அனிமே நீங்கள் பார்த்துருக்கணும். இந்த அனிமே உங்களை டிசப்பாயிண்ட்டே பண்ணாது. ஒரு சீசன்லேயும் சரி, ஒரு எபிசோட்லேயும் சரி, உங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.
பார்த்துருக்காங்க டீமன் ஸ்லேயரை. பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்க அனிமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்டாக் ஆன் டைட்டன். இந்த அனிமையை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. இந்த அனிமையில் வந்து ஒரு ஹியூமரு, ஒரு காமெடி, இல்லைனா ஒரு கலர்ஃபுல்லான சீனு, இல்லைனா ஒரு ஹாப்பியான எண்டிங்கு, ஹாப்பியான சீனு அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஸ்டார்டிங் எபிசோடில் இருந்து எண்டிங் எபிசோடு வரைக்கும் ஒரே டார்க்காக கொண்டு போவாங்க. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸை அனிமே ஸ்டைலில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் கொடுக்கும் இந்த அட்டாக் ஆன் டைட்டன்னு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணிப்பாங்க. ஆக்ஷன் லவர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அனிமே லவர்ஸாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று போய் பாருங்கள். இந்த அனிமே தரமான அனிமேங்க. இதில் வந்து ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்லை. இதுக்கு அட்டாக் ஆன் டைட்டன் பேர் வைக்கிறதுக்கு பதிலாக ஆக்ஷன் ஆன் டைட்டன் பேர் வச்சுருக்கலாம். ஏன்னா எல்லா எபிசோட்லேயும் இந்த அனிமே ஃபுல்லாகவே ஆக்ஷன் தாங்க. சண்டை சண்டை சண்டை, சாவாங்க ஒருத்தனும் சாவாங்க. உங்களுக்கு இந்த எபிசோடில் ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு 2 எபிசோட் கழிச்சு செத்துருவான். அதுக்கடுத்து ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அவன் தான் உங்களுக்கு வில்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வில்லனை எதுக்குறதுக்கு நீங்கள் இது வரைக்கும் வில்லனாக பார்த்துட்டு இருந்தவங்கெல்லாம் ஹீரோவுக்குள்ளே வருவாங்க. இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரத்தம் தெறிக்க இந்த அனிமேவே ரத்தம் தெறிக்க தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பாலிடிக்ஸ் பேசுவாங்க. நிறைய இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்கள் மைண்ட் யோசிக்கும், என்னடா பண்ணிகிட்ருக்கோம். அதாவது என்ன சொல்கிறது, உங்களோட தாட் ப்ராசஸே இந்த அனிமே வந்து மாற்றிடும். அந்தளவுக்கு ஒரு இம்பேக்டை கொடுக்கக்கூடிய ஒரு அனிமே, ஒரு நல்ல அனிமே. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஆக்ஷன் லவர்ஸாக இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ரிக்ரெட் பண்ணவே மாட்டீங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு தரமான அனிமே. நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ சொன்ன எல்லா அனிமேலையும் நீங்கள் எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இப்போ நான் சொன்ன விதத்தில் எது பிடிச்சிருக்கு, எதை பார்க்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த அட்டாக் ஆன் டைட்டனுக்குள்ளே வருவோம். இந்த அட்டாக் ஆன் டைட்டன் வந்து இப்போ தான், போன வருஷம் தான் ஒரு மூவி வந்து ரிலீஸ் பண்ணி முடிச்சாங்க. அதை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. மொத்த அட்டாக் ஆன் டைட்டனோட ஸ்டோரியுமே முடிஞ்சிருச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த அனிமையை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க அனிமே என்னன்னா டிராகன் பால். இதாங்க, இந்த அனிமே மட்டும்தான் நம்மளை என்றைக்குமே டிசப்பாயிண்ட் பண்ணதே கிடையாது. த காட் ஃபாதர் ஆஃப் அனிமே அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிராகன் பால் தான் ஃபைட்டுனாலே டிராகன் பால் தான். ஏன்னுன்னா எல்லா எபிசோட்லேயும் அந்த டிராகன் பால் கிளாசிக் இருக்குல்ல, கோகு சின்ன பையனாக வர அந்த சீரீஸ் அப்போத்தில் இருந்து, அதுக்கடுத்து டிராகன் பால் ஜி, டிராகன் பால் காய், டிராகன் பால் சூப்பர், அது இதுன்னு இப்போ வரைக்கும் ஃபுல்லாக ஃபைட்டு தான். ஏதாவது ஒரு விதத்தில் ஆக்ஷனை கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் டோர்னமெண்ட்டும் வாங்க, திடீர்னு வந்துட்டு ஸ்பேஸில் இருந்து வில்லன் இறக்கி விடுவாங்க. அதுக்கடுத்து ஸ்பேஸில் டோர்னமெண்ட் போடுவாங்க, அவுட்டர் ஸ்பேஸில் டோர்னமெண்ட் போடுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஃபைட்டு காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்து ட்ரைனிங் எடுப்பாங்க. ஃபைட்டோட இந்த ட்ரைனிங் எடுக்கிற சீக்வன்ஸ்லாம் தரமாக இருக்கும். எல்லாமே ஆக்ஷன் தான். நீங்கள் ஒரு ஆக்ஷன் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டிராகன் பால் பார்த்துருக்கணும். பார்க்கலன்னா நீங்கள் வந்து பெரிய ஒரு கொலகுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, டிராகன் பால் வந்து நம்ம சின்ன வயசில் இருந்தே இப்போ வரைக்கும் டிராகன் பால் வந்துட்டு தான் இருக்குது. அது வந்து ஒரு மெமரபுளான அனிமே. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, மேபி பார்த்துருப்பீங்க. கார்ட்டூன் நெட்வொர்க்கில் போட்டிருப்பாங்க, டிவி சேனல்ஸில் போட்டிருப்பாங்க, லோக்கல் சேனல்ஸில் போட்டிருப்பாங்க. நம்ம ஆனால் ஒரு ஆர்டர் வைஸாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் கண்டிப்பாக வந்து டிராகன் பாலை வந்து வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது எல்லா அனிமே ஃபேன்ஸும் பார்த்தே ஆகும். அப்படி ஒரு அனிமே. நீங்கள் வந்து நிறைய அனிமே பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த ஒன் பீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லூஃபிக்கு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் 1000 எபிசோட் தாண்டி வந்ததுக்கப்புறமே லூஃபி அப்படியே தான் இருக்கான். அவன் அதே வயசில் தான் இருக்கான். ஆனால் நீங்கள் டிராகன் பாலில் பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஜம்ப்புன்றதை நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. டிராகன் பால் கிளாசிக்கில் வந்து ஒரு குட்டி பையனாக இருப்பான், ஒரு 10 வயசு பையனாக இருப்பான், 12 வயசு பையனாக இருப்பான். அதுக்கடுத்து டிராகன் பால் சீல பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு டீனேஜராக காமிப்பாங்க. அப்படியே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை பத்து 2 குழந்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைம் ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, கோகுவோட பையன் கோஹன், அவனுக்கு ஒரு பையன் பிறந்துடும், கோகு தாத்தாவாகவே ஆயிடுவான். அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் காமிச்சிட்டே இருப்பாங்க. அது நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டை உண்டாகும். அது இந்த டிராகன் பாலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட என்னென்னா ஃபைட்டு தாங்க டிராகன் பாலே. நிறைய புது டெக்னிக்கில் ஃபைட்ஸ்லாம் காமிப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து கோகு, கோஹானு, பிக்கலோ அப்படி நிறைய பேர் இருக்காங்க, வெஜிட்டா, கிங் வெஜிட்டா, அப்படி இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் தனித்தனி பவர் இருக்கும். எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து இப்போ மற்ற அனிமே மாதிரி ஹீரோ வில்லன் இப்போ ஃபைட் நடந்ததுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஓகே, வில்லன் செத்துருவான், இப்போ இந்த எபிசோடில் சாமல் இல்லை இந்த சீசனில் செத்துருவான் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் டிராகன் பாலில் அப்படி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. திடீர்னு கோகு செத்து போயிடுவான். செத்து போனதுக்கப்புறம் அங்கே சொர்க்கத்துலேருந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு திருப்பி உயிரோட வருவான். இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட்லாம் நடக்கும். திடீர்னு கோகான் செத்து போயிடுவான்,
திடீர்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது வில்லன் செத்துருவோம். அந்த மாதிரி நம்ம கெஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் மேக் பண்ணியிருப்பாங்க. நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு ஆக்ஷன் லவராக இருந்தீங்கன்னா மஸ்ட்டு வாட்சான ஒரு அனிமே வந்து டிராகன் பால். நான் இப்போ சொன்ன லிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஆக்ஷன் பேஸ்டான அனிமேஸ் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இதோட கதையை வச்சு நான் இதை லிஸ்ட் பண்ணலை. இதோட ஆக்ஷனோட எப்படி கான்ட்ராஸ்ட்டை பொறுத்து தான் நான் இதை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஆக்ஷன் எந்த அளவுக்கு இந்த அனிமேஸில் காமிச்சிருக்காங்க, மெயினாக கொண்டு வந்திருக்காங்கன்றத பொறுத்து தான் நான் இதை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடணுன்ட்டு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன் இருந்துச்சுன்னா, நான் போடுற வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்கணும் அந்த மாதிரினா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன். சரி, ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட் பாய்.